2வது மிஸ்டேக், பப்பி வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பிளான் இல்லாமல் ரேண்டம் ஃபுட் சாப்பாடை போட்டே வைக்கிறது, எப்போ வேணால் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு விடுறது, எக்ஸசிவாக ஃப்ரீடம் கொடுத்து டாகை ஃப்ரீயாக விட்டுறது, டாக் ஒரு பார்ட்டி ட்ரைனிங் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் அதை வந்து சில பேர் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து டாகை கட்டியே போடக்கூடாது, டாக் வந்து கூண்லேயே விடக்கூடாது, டாக் வந்து ஃப்ரீயாக விட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு அந்த டாக் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன் இல்லாமல் வளர்க்குறது. ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன் இல்லைன்னா குழந்தைங்களாம் மாதிரி தான் வளரும். அதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு அது தவழ்ந்து ஓடி இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிற டைமில் நீங்கள் வந்து ஒரு 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 பேபி கேட் போட்டு வைக்கிறீங்க, ஒரு படியிலேருந்து விழுந்துடக்கூடாதுன்னு, கதவை சாத்தி வைக்கிறீங்க, குழந்தை தெரியாமல் வெளியில் போயிடக்கூடாதுன்னு, அதுக்கு பாதுகாப்பு இல்லாத பொருட்கள் எதையும் எடுத்து வாயில் வச்சிடக்கூடாதுன்றக்க அந்த பொருட்கள் எல்லாம் இடத்துல வைக்கிறீங்க, பேபி ப்ரூஃபாக வீட்டை மாற்றுறீங்க. அதே மாதிரி டாகை கொண்டு வந்தீங்கன்னா டாக் ப்ரூஃபாக வீட்டை மாற்றணும். இல்லைன்னா டாகை வந்து அந்த ரிஸ்க்குக்கு எக்ஸ்போஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் அதுக்கு ட்ரெயின் பண்ணி அதை கொண்டு வரணும். அது ஒரு இம்ப்ரிண்டிங்னு சொல்கிறது, மனதில் பதிய வைக்கிறதுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் டாகை ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கிட்ட இருந்து இந்த டிசிப்ளின் எதிர்பார்க்குறது, அதை எதிர்பார்க்குறது, இதே எதிர்பார்க்குறது எதுவுமே நடக்க போகிறதில்ல. டாக் எந்த பிஹேவியர்ஸை சூஸ் பண்ணுதோ அது எதுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களை மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டு சரியாக பண்ண ஆரம்பிக்கும். டாக் டிசிப்ளினோட உங்கள் வீட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற எதையும் கடிக்காமல், கண்ட இடத்துல பாத்ரூம் போகாமல், நைட்டெல்லாம் சத்தம் போடாமல், இந்த மாதிரிலாம் இருக்கணும்னா டாக்ஸுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங்கிறது வந்து பனிஷ்மெண்ட்டோ இல்லை ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி போட்டு வதைக்கிற விஷயமோ கிடையாது. ஒரு ஃபன்னாக டாக் டீச் பண்ணி நம்மளும் டாக் அடாப்ட் ஆகிறதுக்காக பண்ணுற விஷயம். அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் கண்ட்ரோல்லே இல்லாமல் என்டையர்லி ஃப்ரீடம் கொடுத்துட்டு டாக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது, இந்த எதிர்பார்ப்புனால நிறைய பேர் ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் கஷ்டப்படுறாங்க, இல்லை டாக் கொண்டு வெளியில் விட்டுறாங்க.